ஆவியாய் அமர்ந்து அவருக்கு முதலன்பை ஆவலாய் அளித்து இயேசுவே வாஞ்சையாய் இன்பமாய் கருதும் உள்ளமுடையோனே உண்மை சீஷன். இயேசுவே வாஞ்சையாய் இன்பமாய் கருதும் உள்ளமுடையோனே உண்மை சீஷன். சீஷனாய் மாறுவேனா, சீஷனாய் மாற்றுவேனா, என்னாலே ஒன்றுமில்லையே, எல்லாம் என் இயேசுவால் கூடுமே. என்னாலே ஒன்றுமில்லையே, எல்லாம் என் இயேசுவால் கூடுமே. சீஷராய் மாற்றுங்கள் என்றுரைத்தார். சிலுவையை சுமந்து உயிர் கொடுத்தோர், சிலுவையை எடுத்து பின் செல்வேனே. சீஷர்கள் பெருகிட உழைத்திடுவே, சிலுவையை எடுத்து பின் செல்வேனே. சீஷர்கள் பெருகிட உழைத்திடுவே, சீஷனாய் மாறுவேனா, சீஷராய் மாற்றுவேனா, என்னாலே ஒன்றுமில்லையே, எல்லாம் என் இயேசுவால் கூடுமே. என்னாலே ஒன்றுமில்லையே, எல்லாம் என் இயேசுவால் கூடுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்திலே இந்த நாளின் தியானத்திற்காக உங்களை அன்பாக வரவேற்கின்றேன். பரிசுத்த வாரம் என்று அழைக்கக்கூடிய இந்த பாடுகளின் வாரத்தின் 4வது நாள். இந்த நாளை பெரிய வியாழன் என்று சாதாரணமாக திருச்சபை அடையாளப்படுத்துகிறது. அந்த பெரிய வியாழக்கிழமை என்ற மொழியாக்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறேன். காரணம் என்னவென்றால், ஆங்கிலத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது மாண்டி தேர்ஸ்டே என்று இதை சொல்லுவார்கள். மாண்டி என்ற அந்த வார்த்தை, அதை மையமாக வைத்து பார்க்கின்ற பொழுது பெரிய வியாழக்கிழமை என்று சொல்வதை விட கட்டளையின் வியாழன் என்று சொன்னால் சரியாக இருக்கும். அதாவது கட்டளைகள் பெற்றுக்கொண்ட ஒரு நாளாக இந்த வியாழக்கிழமை வேத புத்தகத்திலிருந்து அப்படியாக நான் அறிய வருகிறேன். ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்வுகளை நாம் சுவிசேஷ புத்தகங்களிலே இருந்து எடுத்து அதை முறைப்படுத்துகிற பொழுது வியாழக்கிழமையிலே நடந்த நிகழ்வுகள் என்ன என்று நாம் பார்ப்பதற்கு 2 புத்தகங்கள் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. முதலாவது புத்தகம் மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம், பிறகு யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். இந்த 2 அதிகாரத்தையும் நாம் நிச்சயமாக வாசிக்கின்ற பொழுது அந்த 4வது நாளாகிய கட்டளையின் வியாழன் அன்று நடந்த நிகழ்வுகள் நாம் புரிந்து கொள்ள முடியும். கட்டளையின் வியாழன் என்று நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், மாண்டி என்கின்ற அந்த வார்த்தை லத்தீன் பாஷையிலிருந்து உருவான ஒரு வார்த்தை. அந்த லத்தீன் பாஷையிலிருந்து தான்
நாம் ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற மற்றொரு வார்த்தை மேண்டேட், கட்டளை என்ற வார்த்தை வருகிறது. ஆகவே மாண்டி என்று சொல்லுகிற பொழுது கட்டளை என்பது சரியான மொழியாக்கமாக இருக்கும். ஆகவேதான் கட்டளையின் வியாழன் என்று நான் இதை உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த பகுதிகளை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கே நான் 4 விதமான அவசியமான கட்டளைகளை நான் பார்க்கின்றேன். அந்த கட்டளைகள் நேரடியாக இராதபடிக்கு அந்த நிகழ்வுகளை வாசிக்கின்ற பொழுது அதில் புதைந்திருக்கக்கூடிய கட்டளைகளை நம்மால் பார்க்க முடியும். முதலாவதாக இந்த பகுதியை வாசிப்போம் என்றால், பஸ்கா என்ற ஒரு நிகழ்வு, பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்காக என்று நாம் வாசிப்போம். ஆக அந்த பஸ்காவை சுற்றியுள்ள காரியங்களிலே இருக்கக்கூடிய கட்டளை என்ன? இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ராபோஜனம் என்று வாசிப்போம். பஸ்காவுக்கும் ராபோஜனத்திற்கும் இடையிலே ஒரு மெல்லிய கோடு இருக்கிறது. நிறைய நேரங்களிலே நாம் அதை புரிந்து கொள்ள தவறுகிறோம். ராபோஜனம், அந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய கட்டளை என்ன? அதை நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மூன்றாவதாக கால்களை கழுவினார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீஷர்களின் கால்களை கழுவினார். அந்த நிகழ்ச்சியிலும் ஒரு கட்டளை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பிறகு நான்காவது நிகழ்வாக அந்த வியாழக்கிழமையில் கர்த்தர் ஜெபித்தார். அவர் அப்படியாக கடந்து போய் ஜெபித்த பொழுது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அந்த ஜெப நிகழ்விலேயும் ஒரு கட்டளை இருப்பதை நான் பார்க்கின்றேன். ஆக இந்த நாளின் தியானத்திற்காக இந்த 4 நிகழ்வுகளையும் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அந்த நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய கட்டளைகளை உங்களோடு சேர்ந்து நான் தியானிக்க விரும்புகிறேன். முதலாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து வாசிக்கின்ற பொழுது சில காரியங்களை நாம் இங்கே அறிந்து கொள்ளுகிறோம். விசேஷமாக பஸ்காவை குறித்தும் திருவிருந்தை குறித்தும் நாம் இங்கே அறிந்து கொள்ளுகிறோம். மன்னிக்க வேண்டும், ராபோஜனத்தை குறித்தும் நாம் இங்கே அறிந்து கொள்ளுகிறோம். 12வது வசனம், பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளில் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர்? எங்கே போய்? பிறகு ஆண்டவர் அதற்குரிய பதிலை தருகிறார். அந்த பதிலை பெற்ற பிறகு 15வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது அவன், அதாவது பஸ்காவை எங்கே ஆசரிக்க விரும்புகிறார்களோ அந்த வீட்டின் உரிமையாளன், அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை. ஆக இந்த பகுதியில் ஆயத்தம் ஆயத்தம் என்ற வார்த்தை 2 முறை வருவதை நாம் இங்கே பார்க்கிறோம். 14வது அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கிற பொழுது, 15வது வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிற பொழுது மீண்டுமாக அந்த ஆயத்தம் பண்ணுங்கள் என்ற வார்த்தை வருவதை பார்க்கிறோம். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். 16வது வசனத்தில், அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். இந்த வசனங்களை வாசிக்கின்ற பொழுது ஒரு மிக முக்கியமான வார்த்தையை நாம் கவனிக்காமல் செல்லுவதற்கு வாய்ப்பு உண்டு. என்ன? சீஷர்கள் சொல்லுகிறார்கள், சீஷர்கள் புறப்பட்டு போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு. அந்த கண்டு என்கின்ற வார்த்தை இல்லாமல் இருக்குமே என்றால், சொன்னபடியே ஆயத்தம் பண்ணினார்கள் என்றால் அந்த வீட்டுக்காரனை போல அவர்கள் ஆயத்தம் பண்ணினார்கள். ஆனால் அப்படி இராதபடிக்கு கண்டு, சொன்னபடியே கண்டு. அப்படி என்றால்
அந்த வீடு எங்கே இருக்கிறது, அந்த வீட்டின் உரிமையாளன் யார், இதை போன்ற காரியங்கள் எல்லாம் முதலாவதாக யாரோ கடந்து சென்று ஆயத்தம் பண்ணி இருப்பதை போல அவைகளை கண்டு ஆயத்தம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, இந்த ஆயத்தம் என்ற வார்த்தையை நான் உங்களுக்கு எடுத்துரைக்க ஆசைப்படுகிறேன். சீஷர்கள் எதை கண்டு ஆயத்தம் பண்ணினார்களோ அப்படியாகவே இன்றைக்கு நாமும் கூட நாம் செய்கின்ற காரியங்களை பூரணமாக கண்டு ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அந்த நாட்களில் பஸ்காவினுடைய அடித்தளமான உண்மை என்னவென்றால், தேவன் அவர்களுக்கு விடுதலை தந்தார் என்ற ஒரு உண்மை. தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அற்புதமாக அவர்களுக்கு விடுதலை தந்தார். ஆகவே பஸ்கா என்பது விடுதலையை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு நாள் என்று பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு ஞானம் தெளிவாக இருந்தது. இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டின் மக்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த பழைய காரியத்தை பார்ப்போமே என்றால், நான் ஒருபடி அதிகமாக கடந்து போய் இப்படி சொல்ல விரும்புகிறேன். பஸ்கா என்பது விடுதலையை நமக்கு ஞாபகப்படுத்துகிற, விடுதலை பெற்ற நாளை ஞாபகப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக மாத்திரம் இராதபடிக்கு, அந்த விடுதலைக்கு பின்னால் அந்த மக்கள் ஆண்டவர் அவர்களுக்காக நியமித்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தின் தேசத்தை போய் சுதந்திரித்து அதில் தங்கி தாபரித்து அதில் சாட்சியாக இருப்பதற்காக ஞாபகப்படுத்துகிற ஒரு நாள். அது விடுதலையை ஞாபகப்படுத்துகிற நாள் மாத்திரமல்ல, விடுதலைக்கு பின்னால் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை சுதந்திரித்து அதிலே தங்களை நிர்மாணித்து அதிலே கடந்து போய் வாழ்ந்து யெகோவா தேவன் என்பதை எல்லாருக்கும் சொல்லும்படியான ஒரு மாபெரும் அழைப்பை பெற்று அதற்கு ஆரம்பமாகிற ஒரு நிகழ்வுதான் பஸ்கா. இதை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்துவிட்டார்கள். இயேசுவானவருடைய நாட்களிலே பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. ஆக இயேசுவானவர் நாள் வரையிலே பஸ்கா ஆசரிக்கப்பட்டது என்பது உண்மை. அதற்கு பின்னாலும் கூட அப்போஸ்தலரின் நாட்களில் ஆசரிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் யூதர்கள் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். ஆனால் எதை தவற விட்டு விட்டார்கள்? நீங்கள் விடுதலை பெற்று அந்த தேசத்தை சுதந்திரித்து அதில் தங்கி தாபரித்து எனக்காக வாழ வேண்டும் என்கின்ற அந்த கட்டளையை யூதர்கள் இன்றைக்கு மறந்து விட்டார்கள். மறந்தபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே அதிகாரம் 14வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 17வது வசனத்தில், அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். பிறகு தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி என்னை காட்டி கொடுப்பான். அப்படி என்றால் எதிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்? பஸ்காவிலே. பஸ்கா எதை அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறது? விடுதலையை ஞாபகப்படுத்துகிறது. விடுதலையிலே இருந்து தேசத்தை சுதந்திரித்து கர்த்தருக்காக நிற்க வேண்டும் என்ற அழைப்பை அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய யூதாஸ் காட்டி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். ஆக பஸ்காவின் கட்டளையை முதலாவதாக உடைத்தெறிந்ததாக பார்க்கின்ற நாம் இந்த வியாழக்கிழமை நிகழ்வில் அது யூதாஸ் காரியத்தாக காணப்படுகிறான். பிரியமானவர்களே, பிறகு இந்த கட்டளையின் வியாழனன்று இரண்டாவதாக நடந்த நிகழ்வு என்ன என்று பார்ப்போம் என்றால், 14வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது ராபோஜனத்தை குறித்ததான கட்டளையை நாம் பார்க்கின்றோம். 22வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் போஜனம் பண்ணுகையில், அதாவது
பஸ்கா போஜனத்தை முடித்த பிறகு அதன் தொடர்ச்சியாக என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் முதலில் நான் சொன்னேன், அங்கே ஒரு மெல்லிய கோடு இருக்கிறது. பஸ்காவுக்கும் ராபோஜனத்திற்கும் இடையில ஒரு மெல்லிய கோடு அங்கே காணப்படுகிறது. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். மோசே சொல்லிக் கொடுத்த பஸ்கா ஆசரிப்பில் இந்த நிகழ்வு கிடையாது. ஆக இது புதிதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அறிமுகப்படுத்துகின்ற ஒரு புதிய இணைப்பு. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். இந்த போஜனத்தை, இந்த போஜனத்தை, அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அவர்கள் பருகின பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இது ஒரு உடன்படிக்கை. ஆக பஸ்கா ஒரு நினைவு நாள். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்றதை நினைவு கூறுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேசத்திலே போய் அமர்ந்து தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற காரியத்தை ஆரம்பிக்கிற ஒரு நினைவு நாள். ராபோஜன நிகழ்வு என்பது ஒரு புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கையில் மனிதன் தேவனோடு இணைவதற்கு தேவன் தன்னுடைய வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். மனிதனோடு தேவன் ஒப்புரவாவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? இந்த உடன்படிக்கையின் அவசியம் என்ன? மனிதன் புது மனிதனாக மாற வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையில் பாவங்கள் இல்லாமல் போக வேண்டும். பரிசுத்தவானாக இருக்க வேண்டும், நீதிமானாக இருக்க வேண்டும். இப்படி பல காரியங்களை சொல்லலாம். இந்த புதிய உடன்படிக்கையில் காணப்படுகிற மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், யாரெல்லாம் இந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக மாற்றப்படுகிறார்களோ அவர்கள் இந்த ஆண்டவருக்காக தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக வாழ வேண்டும். ஆண்டவரால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். பஸ்காவை பார்க்கிற பொழுது, பஸ்கா இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். புதிய உடன்படிக்கையின் விவரத்தின் விளைவு என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட எல்லாரும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்பால் கடந்து போய் எல்லா ஜாதிக்கும் பொதுவான உடன்படிக்கை, அவர்கள் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராபோஜன நிகழ்ச்சி என்பது அநேக சபைகளிலே நடக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. மிகவும் துரதிருஷ்டவசமாக ராபோஜனம் என்கின்ற காரியத்தை எதற்காக ஆண்டவர் நியமித்தாரோ அதை விட்டு நம்மில் அநேகர் விலகி போயிருக்கிறோம். பிரியமானவர்களே, ராபோஜனம் எடுத்தால்தான் திருமணம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ராபோஜனம் எடுத்தால்தான் நீங்கள் மெம்பர் ஆக முடியும் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவைகளை சொல்லட்டும், ஆனால் ராபோஜனத்தின் மையம் என்ன? எதற்காக ராபோஜனம்? என்ன கட்டளை? மீட்டெடுக்கப்பட்ட நாம் மீட்பருக்கு சொந்தமாக மகிமையாக வாழ வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், மீட்டெடுக்கப்பட்ட நாம் மீட்பருக்கு சொந்தமாக மகிமையாக வாழ வேண்டும். அது ராபோஜனத்தில் பார்க்கின்ற கட்டளையாக நான் பார்க்கின்றேன். மூன்றாவது ஒரு நிகழ்ச்சி, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுடைய கால்களை கழுவுகிற நிகழ்ச்சி. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 12 வசனம் முடிய, போஜனத்தை விட்டு எழுந்து
வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து. இதுவரையிலே 4வது வசனத்திலே நான் வாசித்த 5வது வசனத்தின் முதல் பகுதியிலே வாசித்த இத்தனை வார்த்தைகளும் ஒரு அடிமை தன்னுடைய எஜமானனுக்கு கால்களை கழுவதற்கு எப்படியாக ஆயத்தமாக வேண்டுமோ அப்படியாக அப்பேற்பட்ட காரியங்களை இங்கே நமக்கு யோவான் எழுதுகிறார். வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து. இதுதான் பவுலடியார் பிலிப்பியருக்கு நிருபம் 2வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், அடிமையின் ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். சாதாரணமாக பார்க்கின்ற பொழுது மிகவும் உயர்ந்தவர்கள் வருகிற பொழுது, மிகவும் உயர்ந்தவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல, மிகவும் உயர்ந்தவர்கள் வருகிற பொழுது கால்களை துடைக்கின்ற அடிமை அவன் தன்னுடைய சீலையினால் துடைப்பான். மிகவும் உயர்ந்தவர்கள், உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் மகா சக்கரவர்த்தி வருகிறார் என்றால் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், அப்பொழுது கால்களை கழுவதற்கு முன் வருகின்ற அந்த அடிமை தன்னுடைய சீலை எடுத்து துடைக்க வேண்டும். இப்பொழுது தன்னுடைய சீலை எடுத்து ஆண்டவர் துடைக்கிறார் என்றால் சீஷர்களை அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறார் என்று நாம் பொருள் கொள்ளலாம். ஆனால் அதைவிட நான் பொருள் சொல்ல விரும்புகிற காரியம், தன்னை அவ்வளவாக தாழ்த்தினார். ஒரு மனிதன் தன்னை தாழ்த்துவதை விட அதிகமாக தம்மை அவர் தாழ்த்துகிறார். அவர் சீமோன் பேதுருவினிடத்திலே வந்த பொழுது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ என் கால்களை கழுவலாமா? நீர் எப்படி எனக்கு அடிமையாக முடியும்? நான் அல்லவா உமக்கு அடிமை என்று சொல்லுகிறான். ஆக அது யூதருடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே அந்த ஒரு கேள்வியை அவன் வைக்கின்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறியாய் என்றார். இனிமேல் அறிவாய் என்றார். இனிமேல் என்றால், இனிமேல் என்றால் சீஷனா இருக்கக்கூடிய பேதுருவே, நீ அப்போஸ்தலனாக அனுப்பப்படுகின்ற பொழுது அந்த மாபெரும் ஊழியத்தை என் சார்பிலே என்னை எதற்காக பிதா அனுப்பினாரோ அதற்காக நான் உன்னை அனுப்புகிற பொழுது நீயும் என்னை போல் மாறுவாய். ஆக சீஷருடைய கால்களை கழுவவும் என்ற அந்த வார்த்தைக்கு பின்னாலே ஒரு கட்டளை இருக்கிறது. என்ன? அவருக்கு பின்னால் கடந்து போய் அவரை போல் ஊழியம் செய்கிறவர்கள் அவரை போல் அடிமையாக மாற, அவரை போல் மற்றவர்களை கனப்படுத்த, அப்பேற்பட்ட தாழ்மையின் சிந்தை அவர்களுக்குள்ளாக வர வேண்டும். பேதுரு அவரை நோக்கி, நீ ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இது நடக்கக்கூடாது ஆண்டவரே. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. என்ன சொல்ல வராரு? நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அநேகர் சொல்லுவார்கள் பேதுருவை பார்த்து, நான் உன்னை பரிசுத்தப்படுத்தாவிட்டால் நீ என்னுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. அப்படியாக நினைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நான் அப்படியாக நினைக்க விரும்பவில்லை. என்ன சொல்லுகிறார்? நான் கழுவுவதை நீ பார்த்து நீயும் கழுவ வேண்டும். நான் கழுவுவதை பார்த்து நீயும் கழுவ வேண்டும். நான் அடிமையின் ரூபம் எடுத்ததை நீ பார்த்து நீயும் அடிமையின் ரூபத்தை எடுக்க வேண்டும். அப்படி மாறாத பட்சத்தில் நீ வேண்டாம் என்று சொல்லுவாய் என்றால், நான் உன்னை கழுவக்கூடாது என்று சொல்லுவாய் என்றால், நீ என்றைக்கும் யாரையும் கழுவ போவது கிடையாது. ஆகவே என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய நோக்கத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று சொல்லுகிறான். யோவான் அதற்கு சீமோன், ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான். நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள்.
இயேசுவானவர் பேசுகிற காரியம் வேறு, சீமோன் பேசுகிற காரியம் வேறு. சீமோன் கால்களை சுத்தப்படுத்துவது, கழுவுவதை, சரீரத்தை கழுவுவதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவரோ அதை குறித்து பேசாதபடிக்கு தாழ்மையின் கோலம், தாழ்மையின் சிந்தை, தாழ்மையின் செயல், இவைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, 12வது வசனத்தை பாருங்கள். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? கால்களை கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை மீண்டும் தரித்தார். வஸ்திரங்களை கழட்டி வைத்தார், இப்பொழுது வஸ்திரங்களை தரித்து கொள்ளுகிறார். அடிமையின் ரூபம் எடுத்து காரியங்களை செய்து காண்பித்தார், இப்பொழுது ரபூனியாக, போதகராக, மெய்ப்பராக, இரட்சகராக, மீட்பராக சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்கள். அடுத்ததாக சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். கால்களை கழுவும் கட்டளை என்ன? ஆண்டவரை பின்பற்ற விரும்புவாய் என்றால், ஆண்டவரின் பணியை செய்ய விரும்புவாய் என்றால், நீ அடிமையின் ரூபம் எடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அடிமையின் ரூபம் என்று சொல்லுகிற பொழுது அடிமையின் ரூபத்திற்கும் கீழாய் போகக்கூடிய ஒரு ரூபம் இருக்குமே என்றால், அந்த அளவிற்கு உன்னை தாழ்த்தினாலே ஒழிய நீ இயேசுவை போல் செய்ய முடியாது. அடுத்த நிகழ்வுக்குள்ளாக கடந்து போகலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்த பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவரின் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி வீழ்த்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்க போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு. இங்கே 2 வார்த்தைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். முதலாவதாக 32வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் உட்கார்ந்து. யூதருடைய பழக்கத்தின்படி ரபூனிகள், போதகர்கள் உட்கார்ந்து பேசுவார்கள். அதே நேரத்தில் அதை கேட்பவர்கள் நின்று கொண்டு கேட்பார்கள். அதற்கு மாறாக நீங்கள் உட்காருங்கள் என்று சொல்லுகிறார். இதனுடைய அவசியம் என்னவென்றால், அவர்களுடைய சூழ்நிலையை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சீஷர்களே, என்னுடைய நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக நான் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டியவன், சிலுவைக்குள்ளாக கடந்து போய் மரிக்க வேண்டியவன். நீங்கள் என் காரியத்தை பின்பற்ற, என் காரியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் இனி ரபூனிகள், போதகர்கள், பேச வேண்டியவர்கள். ஆகவே நீங்கள் இங்கே உட்கார்ந்து நான் என்ன செய்கிறேன் என்பதை பாருங்கள். இன்னும் ஒருபடி ஆழமாக கடந்து போய் சொல்ல வேண்டுமே என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லிக் கொடுத்த இந்த பாடம் மிக அவசியமான பாடமாக நான் கருதுகிறேன். காரணம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசுவே ஜெபிக்கின்றார் இங்கே பார்க்கிறோம். திருத்துவத்தின் 2வது நபராகிய குமாரன், பிதாவுக்கு சமமான குமாரன்,
அவரே ஜெபிக்கிறார் என்ற வார்த்தை வருகிற பொழுது, வல்லமையுள்ள தேவனே ஜெபிக்கிறார் என்ற வார்த்தை பார்க்கின்ற பொழுது, அது எவ்வளவு அவசியமான கட்டளை என்று நாம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இயேசுவானவர் அப்படியாக ஜெபிக்கிறார். நிச்சயமாகவே அந்த ஜெபத்தை, அவர் ஜெபிக்கின்ற காரியத்தை, அந்த சூழ்நிலையை சீஷர்கள் பார்த்திருக்க வேண்டும். 33வது வசனம் என்ன சொல்லுகிறது? திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும். பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் திகிலடையவும் வியாகுலப்படவும் என்று பார்க்கிறோம். இது எதனுடைய வெளிப்பாடு என்று நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு அவருக்குள்ளாக 2 ஆள் தத்துவங்கள் இருந்ததை நாம் எல்லாரும் அறிவோம். ஆனால் ஒரு ஆள் தத்துவத்தை மாத்திரமே அவர் இயங்கும்படியாக செய்தார். அவருக்குள்ளாக தேவன், அவருக்குள்ளாக மனுஷன், 2 தத்துவங்களும் இருந்தது. ஆனால் அவர் மனுஷனாகவே எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகிறார். சில நேரங்களிலே பிதாவாகிய தேவன் அவரை தேவனுக்குரிய அலங்காரத்தினாலே அலங்கரிக்கிறார். நான் இல்லை என்று சொல்லவில்லை. மறுரூபமாவது அது பிதாவினால் கொடுக்கப்பட்ட ஒரு அலங்காரம் என்று நான் கருதுகிறேன். அவருக்கு ஞானஸ்நானம் பெற்ற பொழுது நடந்த நிகழ்வுகள் அது பிதாவினால் கொடுக்கப்பட்ட விசேஷமான அலங்காரங்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு மனுஷனாகவே, மனிதனாகவே இருக்கின்ற வேளையில், அதே நேரத்தில் நடக்க போகிற சம்பவங்களை குறித்த காரியங்கள் நிச்சயமாக அவருக்கு புலப்பட்டிருக்கும். என்ன நடக்க போகிறது? அடுத்ததாக நான் பிலாத்துவினிடத்திலே போக வேண்டும். பிலாத்துவினிடத்தில் இப்படியாக வேதனைகள் அனுபவித்த பிறகு நான் தேசாதிபதியினிடத்தில் கடந்து போக வேண்டும். தேசாதிபதியினிடத்தில் கடந்த பிறகு கொல்கதாவுக்கு கடந்து போக வேண்டும். சிலுவையை சுமக்க வேண்டும். இப்படி பலவிதமான காரியங்கள். ஆக அவைகளை நினைக்கின்ற பொழுது ஒருவேளை அவருக்குள்ளாக வியாகுலம் வந்திருக்குமா? நிச்சயமாக வந்திருக்கும் என்று கருதுகிறேன். பிசாசின் போர் உக்கிரத்தை அடைந்து கொண்டிருக்கிற வேளையில் நான் இப்படியாக கர்த்தருடைய சித்தத்தின்படி, பிதாவின் சித்தத்தின்படி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேனே, என் மரணத்திற்கு பின்னால் எப்படியாக என்னுடைய மரணத்தின் விளைவுகளை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும், எப்படியாக அவர்கள் அதை நடத்துவார்கள் போன்ற எண்ணங்கள் அவருக்குள்ளாக கடந்து வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. திகிலடையவும் வியாகுலப்படவும். ஒரு சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நேரத்தில் பாவத்தை அவர் சுமந்து கொண்டிருந்தபடியினால உலகத்தின் பாவத்தை கண்டு அவர் திகிலடைந்தார், வியாகுலப்பட்டார் என்று சொல்லுகிறார்கள். இவைகள் எல்லாம் பரலோக ரகசியங்கள். நாம் அதிகமாக இவைகளை வியாக்கியானம் செய்ய முடியாது. மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், அவர் திகிலோடு இருக்கிற பொழுது, வியாகுலத்தோடு இருக்கிற பொழுது, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிற பொழுது அவர் தரையிலே விழுந்து பிதாவினிடத்தில் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், அந்த வேலை என்னை விட்டு நீங்க முடியுமே என்றால், நன்றாக யோசித்து பாருங்கள். அது நீங்கக்கூடிய பாத்திரமா? நீங்கக்கூடிய வேலையா? இல்லையே. அது பிதாவினால் நியமிக்கப்பட்டது. அவருக்கு நன்றாக தெரியும். தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார். எப்படி அவர் ஒப்பு கொடுக்கப்படுவார், எப்படி அவரை சிறையிலே அறைவார்கள், எப்படி மரிப்பார், எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாக சொன்னவர் ஆயிற்றே. ஆகவே அந்த வேலை போகாது என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் மனுஷனாகிய இயேசு இந்த ஜெபத்தை செய்கிறார் என்றால் அதற்கு காரணம் அங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சீஷர்கள். இயேசுவுக்கு பின்னால் அந்த பொறுப்பை எடுக்க இருக்கக்கூடிய இந்த சீஷர்கள் அந்த பொறுப்பை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்துகிற பொழுது திகில் வருவதற்கும், துக்கம் வருவதற்கும், வியாகுலம் வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. புகலிடம் எங்கே? பிதாவினிடத்திலே கடந்து போய் வேதனையை சொல்லுவோம், நினைப்பதை அப்படியே சொல்லுவோம், உண்மையானதை சொல்லுவோம். சொல்லி
ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் ஆகட்டும், உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் ஆகட்டும். ஆக என்ன சொல்கிறார்? வியாகுலம் வரும், வேதனை வரும், கண்ணீர் வரும், துக்கம் வரும், இவைகள் எல்லாம் வருகிற பொழுது பிதாவின் பாதத்திலே கடந்து போய் விழுந்து எல்லாவற்றையும் சொல்லி கடைசியாக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் ஆகட்டும். ஆனால் 37வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்த பொழுது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியினால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது என்னதென்று அறியாதிருந்தார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அவர் எதை செய்யும்படியாக செய்து காட்டிக் கொண்டிருக்கிறாரோ அதை பார்க்க தவறினார்கள். அந்த கட்டளையை அந்த நாளிலே நிராகரித்தார்கள். பிரியமானவர்களே, 4 சம்பவங்கள். பஸ்காவிலிருந்து ஒரு கட்டளை, விடுதலை மாத்திரம் அல்ல, தேசத்தை சுதந்திரித்து அதிலே வாழ்ந்து தேவனுக்கு மகிமையாக இருக்க வேண்டும், அதுவும் ஆரம்பமான நாள். அது ஒரு கட்டளை. ராபோஜனம், உடன்படிக்கையின் பிள்ளைகள். நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே அவருக்கென்று வாழ வேண்டியவர்கள், அதுவும் ஒரு கட்டளை. கால்களை கழுவுதல், அதுவும் ஒரு கட்டளை. இயேசுவுக்கு பின்னால் நீ போக வேண்டுமே என்றால், இயேசுவை போல் மாற வேண்டுமே என்றால், இயேசுவானவரின் ஊழியம் செய்ய வேண்டுமே என்றால், அடிமையின் மகா அடிமையின் ரூபம் எடுக்க நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். கடைசியாக சோதனை, வேதனை, துக்கம், வியாகுலம், மரணம், இழப்புகள் இவைகள் எல்லாம் வருகிற பொழுது ஆண்டவருடைய பாதத்திலே போய் விழுவதற்கு தெரிய வேண்டும். விழுந்து ஆண்டவரே இதை செய்யும் அதை செய்யும் என்று சொல்லாதபடிக்கு, அவருக்கு கட்டளை கொடாதபடிக்கு, அவருக்கு ஆலோசனை கொடாதபடிக்கு, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்யும் என்று ஜெபிக்கக்கூடிய கட்டளை. இந்த 4 கட்டளைகளும் இந்த கட்டளையின் வியாழன் அன்று நமக்கு தேவன் கொடுக்கின்ற கட்டளைகளாக உங்கள் முன்பாக சமர்ப்பிக்கின்றேன். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. பெரிய வியாழன் என்று சொல்லக்கூடிய கட்டளையின் வியாழனிலே இந்த கட்டளைகளை நாங்கள் மீண்டுமாக எங்களுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வந்து எங்கள் இருதயத்திலே அவைகளை புதைத்து வைத்து வரப்போகிற நாட்களிலே செயல்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புதிய இஸ்ரவேலர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கையினாலே நாங்களும் கூட இஸ்ரவேலர்களைப் போல் ஆண்டவரே தேசங்களை சுதந்திரித்து அதிலே உமக்கு சாட்சியாக வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அந்த கட்டளையை நீர் எங்களுக்கு நினைவுபடுத்தும் ஆண்டவரே. அந்த கட்டளையை நாங்கள் செயல்படுத்த வேண்டுமே என்றால் நாங்கள் அடிமைகளாக மாற வேண்டும். எங்களுடைய கோபங்கள், எங்களுடைய வீம்புகள், எங்களுடைய அகம்பாவங்கள், எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி சுவாமி உம்மை போல் அடிமையாக மாற எங்களுக்கு சொல்லித்தாரும். நாங்கள் அடிமையாக மாறாவிட்டால் தேசங்கள் சந்திக்கப்படாதே சுவாமி. கர்த்தாவே, எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பயணத்திலே நாங்கள் அடிபடுகிற பொழுது, எங்கள் உறுப்புகளை இழக்கிற பொழுது உம்முடைய பாதத்திலே வந்து விழுவதற்கு சொல்லித்தாரும். உம்முடைய பாதத்திலே கடந்து வந்து விழுந்து உமக்கு ஆலோசனை சொல்லாதபடிக்கு உம்முடைய சித்தத்தின்படி செய்யும் ஆண்டவரே என்று மனதார ஒப்புக் கொடுக்கின்ற ஞானத்தை எங்களுக்கு தாரும். இந்த கட்டளையின் வியாழன் எங்கள் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றத்தையும் மறுமலர்ச்சியும் கொண்டு வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தேவ ஆவியானுடைய வழிநடத்தலும் ஆசீர்வாதம் ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும், குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக.
ஆமென்.